அது ஏதாவது ஒரு முழு ஜெபம் பாஸ்டிங் பிரேயர் நடத்தும் போது சொல்கிறேன் புள்ள. அல்லேலூயா, ஆமென். எனக்கு இந்த இந்த மண்ணில் தான் நான் பிறந்தேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு இந்த ஊர் தான். நான் இங்கே தான் 13 வயசு வரைக்கும் வளர்ந்தேன். ஆமென். ஆமாம், இது எனக்கு மாமா, தாய் மாமா, எங்கள் அம்மாவுக்கு அண்ணன். ஆமென். ஆமாம். ஆனால் இப்போ எல்லாரையும் எனக்கு தெரியல. ஏன்னா நான் 13 வயசுக்கு அப்புறம் போய் வள்ளியூரில் வாழ்ந்து, வள்ளியூரில் இருந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, அப்புறம் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து, என்கவுண்டர் லிஸ்ட்டுக்கு போய் அங்கேருந்து ஓடி மனைவி ஊருக்கு போய் அங்கே போய் வாழ்ந்து, அங்கே ஆண்டவரை தேடி அப்புறம் துதிச்சு அப்படியே வந்தேன் நான். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், நான் அதனால் என் வாழ்க்கையில் பண்ணாத சேட்டையே கிடையாது. ஆமென். இங்கே இருக்கிற வரைக்கும் மாமாவுக்கு தெரியும், அங்கே போனதுக்கப்புறம் மாமாவுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே வாழ்ந்து எப்படின்னா, நான் 1974 வருஷம் 3/5/74 நேற்று தான் என்னுடைய பிறந்த நாள். நேற்றோடு எனக்கு 51 வயது. ஆமென். நான் 13 வயசில் இங்கே 13 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன். ஆமென், அல்லேலூயா. அப்போது இங்கே இருந்து எப்படி வாழ்ந்தேன்னா எதுவுமே தெரியாது. ஆனால் நான் 13 வயசில் நான் 4 தலைமுறை கிறிஸ்டின், சிஎஸ்ஐ கிறிஸ்தவ சபையில் 4 தலைமுறை நான். ஆமென். எங்கள் அப்பா 3வது தலைமுறை, நான் 4வது தலைமுறை. ஆனால் அந்த 4 தலைமுறையும் எனக்கு பைபிளில் என்னன்னு தெரியாது. ஏன், எங்கள் குடும்பத்துக்கே தெரியாது. அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்கள் அப்பா இங்கே இருந்து எங்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு எங்கள் சொந்த ஊர் நாசரேத்து பக்கம் வைத்திலிங்கப்புறம் பண்டியலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ பண்டியில் தான் தெரியும், கிறிஸ்துமஸ்லாம் சொல்ல தெரியாது. அல்லேலூயா. பண்டில், கிறிஸ்மஸ், நியூ இயர், அப்புறம் ஈஸ்டர், அப்புறம் பிரதிஷ்டை, கோயில் பிரதிஷ்டை. இந்த 4 நாள் தான் எங்கள் ஊர் சபை கோயிலே பார்ப்பேன் நான். அல்லேலூயா. இந்த 4 நாள் நான் எப்படிப்பட்ட ஆளுனா, உள்ளே போக மாட்டேன், வெளியே தான் நிற்பேன். ஏன்னா உள்ளே போனால் உட்காரணும், எந்திக்கணும், முழங்கால் போடணும். அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெளியே தான் நிற்பேன். வெளியும் பார்ப்பேன், மணி ஆகிட்டே இருக்கும். சண்டாலம் எப்படின்னா ஆமையை போட போகிறான், காணிக்கை போட்டு ஓடணும்னு சொல்லி நினைப்பேன். அப்பவுமே சிசி சபையில். அல்லேலூயா. மிஞ்சி போனால் 1 hour 3/4 மணி நேரம் தான் நடக்கும். அல்லேலூயா. அப்பவுமே அப்படி தான் வாழ்ந்தேன். ஏன்னா எங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் இங்கே எனக்கு ஒரு பேரும் உண்டு, எசிக்கி அப்பன். அல்லேலூயா. இன்னைக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இங்கே வரும்போது அப்படி வரும்போது தான் ஞாபகம் வந்தது. இவ்வளோ நாள் எனக்கு ஞாபகமே வரல. இன்னைக்கு தான் வந்து எங்கள் மாமாவே என்னையே எசிக்கிப்பன் தான் கூப்பிடுவாங்க. ஆமென். எங்கள் மாமா இல்லை, இந்த ஊரில் எல்லாருமே. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர் அமீர்தராஜ். என்னுடைய ரெக்கார்டு எல்லாமே அதுதான். ஆனால் அந்த பேரை யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஆமாம். அதனால் அப்படி இங்கேருந்து வாழ்ந்து வள்ளியூர் போய் இங்கே வாழ்ந்து நல்லா வாழ்ந்தோம். நல்லா கஷ்டப்பட்டு நான் 13 வயசுல என்னுடைய படிப்பை நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை. குடும்பத்தை தாங்க வேண்டும். ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட இங்கே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 50-100 பேருக்கு மேலே வேலை செஞ்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஒரு தொழிலில் கடன் பட்டு எங்கள் அப்பா கடன் அடைக்க முடியாமல் வெளியில் போயிட்டாங்க. அப்போ எங்கள் குடும்பம் நாங்கள் 8 பேர் பிள்ளைங்க. எங்கள் அம்மா 9 பேர். எங்கள் அம்மாவோடு சேர்த்து நாங்கள் 9 பேர். எங்கள் அப்பா போயாச்சு. அப்போ நான் 7ஆம் கிளாஸு எக்ஸாம் எழுத போனோம். அதை விட்டுட்டு அங்கேருந்து படிக்காமல் விட்டுட்டு வேலை தேடி அலைய ஆரம்பித்தேன். வேலை கிடைக்கல எங்கேயுமே. அல்லேலூயா. எங்கள் அப்பா பண்ணின தொழிலை செய்யணும்னா எனக்கு வயசு காணாது இல்லையா, செய்யவும் என்கிட்ட காசும் எனக்கு அந்த இதுவும் கிடையாது. ஆனால் தெம்பு உண்டு, மனசில் தைரியம் உண்டு. அல்லேலூயா. என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நைட்டில் எங்கள் வீட்டில் ஒரு ஜீசஸ் ஃபோட்டோ உண்டு.
அப்போ எனக்கு விவரம் தெரியாதனால போட்டோ பண்ண நின்று அழுதேன், கண்ணீர் விட்டு அழுதேன். நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன். என்ன வேலைக்கு தெரியுமா? கம்பு வெட்ட தான் போகிறேன்ப்பா அப்படின்ட்டு வந்தேன். அப்போ எங்கள் பெரிய மாமா வந்துலாம் கார்டு எடுத்து ஆள் வச்சு வேலை செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் பெரிய மாமா தான் எங்கள் அப்பாவுக்கு மேனேஜர். அவங்கக்கிட்ட போய் நான் வேலை போய் கேட்குறேன். அப்போ மாமா சொன்னாங்க, போய் பொம்பளையால் கூட போய் கம்பு தெரியாது கம்பு வெட்ட சொன்னாங்க. கம்பு வெட்டினேன். எனக்கு சம்பளம் 5 ரூபா. ஆமென். 5 ரூபா. வெள்ளிக்கிழமை சந்தை வள்ளியூரில். நானும் இன்னைக்கு அவரை காணோம். யார்? இஸ்ரவேலா எசிக்கு மாமா. அப்பா அவங்க மாமாவுக்கு என்ன பேர்? ஏசுராஜா. உங்கள் அண்ணனுக்கு பேர் என்னம்மா? உங்கள் பெரிய அண்ணனுக்கு பேர் ஜெபஸ்டி. அவரும் நானும் தான் கூட்டாளிங்க. அவரும் நானும் தான் சைக்கிளில் மலையாண்டி. அப்போ அவருக்கு பேர் மலையாண்டி. எனக்கு அப்படி தான் தெரியும், பேர் தெரியல. அவரு இல்லை, இன்னைக்கு காணுங்க. நான் போன் டைம் வந்திருந்தும் போய் இருந்தார். அல்லேலூயா. அவரும் நானும் தான் கூட்டாளிங்க. அவரும் நானும் தான் சைக்கிளில் வந்து அப்படியே பறப்போம். இங்கே நானும் அவரும் வெள்ளிக்கிழமை சேர்ந்து சந்தைக்கு போவோம். சந்தைக்கு போய் அந்த 6 நாள் வேலை, 6 5 30 ரூபா. 30 ரூபா வச்சுக்கிட்டு போய் சந்தைக்கு போய் ஜாமான் வாங்கி வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு அப்படியே நானும் மலையாண்டியும் அப்படியே திருட்டுத்தனமாக ஒரு படத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போ ஒரு படம் டிக்கெட்டு வந்துடும் 3 ரூபா. அருணா தேட்டரில் அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். வாரத்தில் ஒரு நாள் தான் எனக்கும் அவருக்கும் என்ஜாய்மெண்ட். அல்லேலூயா. மற்ற நாள்லாம் 2 பேரும் கடுமையாக உழைப்போம். அல்லேலூயா. அப்படி உழைச்சி கொண்டு இருக்கும்போது கணவதி தேவர்னு ஒரு ஆள் கடமுடாவில் இருக்கிறார். அவர் தான் இந்த வாழை கம்புலாம் ஏற்றி கொண்டு போவார். அவர் எங்கள் அப்பாக்கிட்ட ஏகப்பட்ட கம்பு வெட்டி கொண்டு போனார். அவர் என்னைய அன்னைக்கு தான் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கழிச்சு பார்க்குறாரு என்னைய. அப்போ எங்கள் மாமாவை போய் சத்தம் போடுறாரு, ஏன்டா நீ நம்ம பிள்ளை, அவர் எவ்வளோ எத்தனை பேரை வாழை வச்சார், அவர் பிள்ளைய கொண்டு போய் வேலைக்கு விட்ருக்க. அவனை தம்பி நீ இங்கே வந்துல வா அப்படின்னாரு என்னைய. அது வாட கூப்பிட்டோன்னே நான் போனேன். நீ இன்னிலேருந்து வேலை செய்ய வேண்டாம், நீ பேசாமல் காலைல வா, சாயந்தரம் போ, உனக்கு நான் டெய்லி 50 ரூபா கொடுக்க சொல்லியிருக்கேன்னாரு. வேலை செய்யலைன்னா நான் வரமாட்டேன். ஆமென். எனக்கு உள்ளத்திலேருந்து வந்தாலும் என்ன தைரியம், என் குடும்பத்தை நான் வேலை செஞ்சு தான் காப்பாற்றுவேன். அல்லேலூயா. நின்று சும்மா நின்று நான் சம்பளம் வாங்கிட்டு போக வரல. வேலை செய்ய சொன்னால் செய்கிறேன், இல்லைன்னா வேற ஆள்கிட்ட போக வேலைக்குன்னு. அதுக்கப்புறம் செஞ்சார், வேலை செஞ்சு காப்பாற்றினேன். எல்லோரும் நடத்துனேன். ராத்திரி உட்காந்து பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு நைட்டில் உட்காந்து என் தங்கச்சி தம்பிலாம் சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் போட்டு படுக்க வச்சுட்டு மத்தியில் உட்காந்து அழுவேன். எனக்கு ஏசப்பாட்ட சொல்லிலாம் ஜெபிக்கலாம் தெரியாது. அப்போ அப்பா உங்களை தானே நாங்கள் நம்புகிறோம், இப்படி இருக்குமேன்னு சொல்லி நம்பணும். அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு 2.5 வருஷம் போயிடுச்சு. 2.5 வருஷம் 2.25 வருஷம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு அப்பா ஏசப்பா எனக்கு கனவு கொடுத்தார். எங்கள் அப்பா திரும்ப வந்து நின்று அதுக்கப்புறம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு கனவை தந்து எங்கள் அப்பா வாங்குகிற காரு பைக்கிலேருந்து எல்லாம் அன்னைக்கு காட்டினார். அது மட்டும் இல்லை, என்னுடைய ஆயுசு முடிய வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுவோம்னு காட்டினார் அன்னைக்கு. அல்லேலூயா. அந்த படி இப்போ வரைக்கும் அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடத்துகிறார். அவர் அன்பு சொன்னார். எனக்கு அப்போ எப்படின்னா ஜெபிக்க தெரியாது, ஏசப்பா மட்டும்தான் தெரியும். ஏசப்பா இதை மட்டும்தான் கேட்பேன். அப்போ அவர் எனக்கு காட்டினது கனவுலன்னா பாதி தூக்கத்தில் பாதி முழிச்சிருந்து நான் நேரில் பார்த்தேன். அல்லேலூயா. அந்த மாதிரி பார்த்ததெல்லாம் நான் என்ன நடத்தினார். அப்புறம் எங்கள் அப்பா வந்தாங்க, இங்கேருந்து வள்ளியூருக்கு போனோம், ரியல் எஸ்டேட் பண்ணாங்க. எங்கள் அப்பா ஏகப்பட்ட இடங்கள் வாங்கினாங்க, ஏகப்பட்ட இடங்கள் விற்றாங்க. அப்போ அங்கே போன உடனே எப்படின்னா பத்திரம் போடும் போதுக்குள்ளே நான் தான் போவேன். ஏன்னா நான் படிப்பை விட்டாச்சு. அப்பா கூட இருக்கிறேன். டெய்லி அம்பாசிடர் காரு
ஒரு அம்பாசிடர் காரில் ஃபுல்லாக மூடையாக பணத்தை ஏற்றுவேன். நெட்டுக்கு அங்கங்கே போய் ட்ராவல் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பண்ணிவிட்டு மீதி கொண்டு அப்பாட்ட கணக்கு முடித்து போடுவேன். அப்படி போச்சு. அப்போது போக போக அப்பாவை மறந்தாச்சு. ஏசப்பான்னு யாருன்னே தெரியாது. அப்படி உள்ள காலகட்டம் ஆகி போச்சு. பைபிளில் எடுத்துக்கிட்டு சண்டை அன்னைக்கு சர்ச்சுக்கு போவேன். நானும் அங்கே ஒரு ஃப்ரெண்டுக்கு எனக்கு ஒரு சேர்ந்தான், உயிர் நண்பன். அவனும் நானும் அவன் எப்படின்னா அவங்க வீட்லேயும் சிபிஎம், நான் சிஎஸ்சி, அவன் சிபிஎம், பக்கத்து வீட்டு பையன். அவன் மலையாளி. அவனும் நானும் சேர்ந்து பைபிள் எடுத்துக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி பைக்கு, அவன்கிட்டையும் புல்லட்டு, எனக்கும் புல்லட்டு, எல்லாம் புல்லட்டு தான் பறக்குது. அப்போ அதுக்கப்புறம் புல்லட் எடுத்துக்கிட்டு 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு அவுட்டரில் போய் பேண்டை கலட்டி சுருட்டி உள்ளே வச்சுட்டு டாயர் கேன்வாஸ் போட்டுட்டு பைபிளு இதில் இருக்கும் முன்னாடி நேராக போவோம். அப்படியே கன்னியாகுமரி, களக்காடு எங்கேயாவது பக்கம் போய் குளிச்சுட்டு ஜாலி பண்ணிவிட்டு நைட்டில் நைஸாக வீட்டுக்கு தெரியாமல் பின்னால் ஏறி மொட்டை மேலே படுத்து எழுந்திரிச்சு வந்துடுவோம். காலையில் அப்பா திட்டுவாங்க, அப்படி வாங்கிக்கிட்டு போயிடாது. இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ எங்கள் அப்பா தொழில் விஷயமா நான் அப்பா கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்பாவுக்கு நாசியத்தில் ஒரு ஆஃபீஸு, திருவனந்தபுரத்தில் ஒரு ஆஃபீஸு, கொச்சினில் ஒரு ஆஃபீஸ், 3 ஆஃபீஸ், வள்ளியூரில் ஒரு ஆஃபீஸ், 4. இந்த 4 ஆஃபீஸுக்கும் நானும் அப்பாவும் மாறி மாறி போவோம். எல்லா ஆஃபீஸுக்கும் போனால் ஜாலியாக இருக்கும். நாசியத்து ஆஃபீஸுக்கு போனால் அங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். போன டைம் கூப்பிட்டு வந்தேன் நான், பால்ராஜ் ஏசுதாஸ். அவர் என்கிட்ட, அண்ணே உங்களை ஆண்டவர், நான் சின்ன பையன், அவர் என்னையோட கிட்டத்தட்ட ஒரு ஆள் தான் அப்படி இருக்கார், 10 வயசு மூத்து இருக்கவர். அவர் அண்ணன் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைம்பார். இதுக்கு பயந்து அங்கே போனால் ஒளிச்சு அப்படியே உள்ளே போய் ரூமுக்கு போய் கதவை போட்டுவேன். அவரை பார்த்தாலே, அவர் எப்போ பார்த்தாலும் நொனம்பார். எத்தனையோ ட்ரிப்பு அவரை சத்தமெல்லாம் போட்டிருக்கேன். நான் இந்த உலகத்தில் அணிவிக்க வேண்டியது யாராலும் இருக்குது. இதெல்லாம் விட்டு போட்டு இப்பவுமே நீ ஆண்டவர் கூப்பிடுவார் வான்னு கூப்பிட்டா எப்படியா வருவேன், போயாவான்னு சோழியை பார்த்துட்டு அப்படிம்பேன். எங்கள் அப்பா முன்னால் வச்சு ஏதாவது பேசினே இருப்பேன். இப்படிலாம் அவரை நிறைய மிரட்டல் இதில் பயங்கரமாக எப்படின்னா மிரட்டுவேன். இப்போ இப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் அவர் இல்லை உங்களை ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறாருன்னாரு. யார், என்னையை சந்திப்பாரா? அவர் சந்திக்கட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டேன். அப்போ அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு சொல்கிறார். நான் 7 மணிக்கு எங்கள் அப்பா எங்கள் காரை எடுத்து வெளியில் விட்டுட்டு நல்லா கழுவுறேன். நானும் எங்கள் அப்பாவும் ட்ரோண்ட்ரம் போகணும். திருவனந்தபுரம் கிளம்புறேன். திருவனந்தபுரம் கிளம்பி போயிட்டு அங்கேருந்து நைட்டு 11:30 மணிக்கு கிளம்புறேன். 11:45 கரமணன்னு ஒரு இடத்த தாண்டுறேன். எங்கள் அப்பா வண்டியில் ஏறின உடனே தூங்கிடுவாங்க. அப்போ என்னைய எங்கள் அப்பா ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. மகனேன்னு கூப்பிட்டதே கிடையாது. திடீர்னு மகனேன்னு ஒரு சவுண்டு. நான் என்னடா அப்பா புதுசு அன்றைக்கி மகனேன்னு கூப்பிடுறாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அப்பா பக்கம் தூங்குறாங்க. 2வதும் சரி ஏதாவது தூக்கத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு 2வதும் போகிறோம். அப்பவும் மகனேங்கிறார். 3வதும் கூப்பிட்டார். அந்த சவுண்டு வித்தியாசமாக இருந்துச்சு. மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ யார் என்று உனக்கு காட்டுகிறேன் பார் அப்படின்னு ஒரு சவுண்டு. அது எப்படின்னா அதட்டுற மாதிரி ஒரு சவுண்டு. அப்படி சொல்லி முடித்த உடனே என் ஃப்ரெண்டு கிளாஸ் இருக்குல்ல, கண்ணாடி கிளாஸ் காரில், அதில் டிவி மாதிரி வந்துச்சு. சொன்னால் நம்ப மாட்டேங்க, டிவி ஸ்க்ரீன் வந்துச்சு. நான் பண்ணின ஒவ்வொரு தப்பும் ஆண்டவர் எனக்கு காட்டினார். அல்லேலூயா. ஒவ்வொரு தப்பும் நம்ம இவ்வளோ மோசமான ஆளா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் பாப்போன கோடில் வச்சு வண்டி எடுத்து நான் அந்த இதை பார்த்தேன். ஒழுகுனசேரி வர்ற வரைக்கும் பார்த்து அழுது சட்டை நனைஞ்சி பேண்ட்டு நனைஞ்சி செருப்பு வழியாக மேட்டில் இவ்வளோ கண்ணீர் இருக்கும். அல்லேலூயா. இவ்வளோ கண்ணீர் ஒழுகுனசேரி பாலம் தாண்டி இப்படி வண்டி இப்படி ஒரு ஆட்டம் ஆடிச்சு. அதுக்கு அப்புறம் தான் சுயநினைவு வந்துச்சு எனக்கு. காரு நிற்கலை, காரு வந்துக்கிட்டே இருக்கு. நான் பார்த்து அழுதுகிட்டே இருக்கேன். காரு நான் ஓட்டலை. அல்லேலூயா.
எனக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் இதயத்துக்குள்ள நடுக்கம், இன்னொரு பக்கம் ஒரு அமைதி. எப்படின்னா ஒரு பெரிய அமைதி, சாந்தம்னா அந்த மாதிரி ஒரு அமைதிக்குள்ள நான் இருந்ததே கிடையாது. அப்படி ஒரு மன அமைதி எனக்கு. அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து எந்திக்காங்க. என்னப்பா வண்டியை நிப்பாட்டிருக்கேன்னாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட நடந்தது சொன்னேன். என்னப்பா இப்படி திடீர்னு சொல்கிறேன், இப்படி சொல்கிற, அப்படியா அப்பா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுட்டு காலையில் நைட்டில் என்னால் தூங்க முடியலை. நைட்டு பூரா முழங்காலே நின்னேன். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. பரமண்டலங்கிற பிதாவே அப்படின்னு கூட சொல்ல தெரியாது. அல்லேலூயா. ஒரே ஏசப்பா நோக்கி கையை தூக்கி மேலே நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். அவர் கை தெரியுது, கால் தெரியுது, இது அந்த தழும்பு தெரியுது, இதெல்லாம் பார்த்தேன். காலையில் இருந்து எனக்கு சாப்பிடவும், இந்த உலகத்தை பார்க்கவும் பிடிக்கல, யாரு கூட பேசவும் பிடிக்கல. என் இதயம் பூரா எங்கேயாவது போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு மட்டும்தான் தோணுது. அல்லேலூயா. அப்போ எங்கள் அப்பா, தம்பி வண்டியை இன்னும் ரெடி பண்ணு, நம்ம மதுரைக்கு போகணும்னாங்க. இல்லைப்பா நான் இன்னைக்கு வரல, நீங்கள் டிரைவரை கூட்டிகிட்டு போங்க. நான் இன்னைக்கு பால்ராஜன் அங்கே அன்னைக்கு வந்துலாம் அந்த மாதம் பாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். அந்த நாள் அன்னைக்கு அவர் கூட்டத்துக்கு போகிறேன்ப்பான்னு. எங்கள் அப்பாவுக்கு ஆச்சரியம். நீ நான் சொல்கிறேன் இப்படின்னாங்க. ஆமாப்பா நான் தான் சொல்கிறேன், நான் இன்னைக்கு அங்கே போகிறேன் அப்படின்னேன். சரிண்ணாச்சு. பைக் எடுத்துக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். கிளம்பி அங்கே போய் வாசலில் நிற்கிறேன். ஏன்னா அவரை நான் அவ்வளோ திட்டிருக்கிறேன். எப்படி போகிறது உள்ள? ஒரு பையன் வெளியில் வந்தான். அண்ணே நீங்கள் வருவீங்கன்னா அப்பவுமே அண்ணன் உங்களுக்கு ஒரு சேர் போட்டு வச்சுருக்காரு உள்ள, நீங்கள் வாங்க உள்ள, வெளியாக நிற்கிங்கன்னாரு. அல்லேலூயா. எப்படி அப்பா பார்த்தீங்க? அப்போ ஃபோனே கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது அப்போ. அல்லேலூயா. நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. லேண்ட்லைன் ஃபோன் மட்டும்தான். ஆனால் எங்கள் வீட்லேயும் யாருக்கிட்டையும் சொல்லலை. ஆண்டவர் அவரோட பேசி, அவன் என் பிள்ளை வாரா, அவனுக்கு சேர் போட்டு உட்கார அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அவர் அங்கே சேர் போட்டு உட்கார வச்சார். அன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கை எல்லாம் மாற ஆரம்பித்தது. அன்னைக்கு தான் பைபிளை ஃபஸ்ட்டு எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அன்னைக்கு வாசிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு சாப்பாட்டை விட இந்த சாப்பாடு தான் பெருசாக இருந்துச்சு. அல்லேலூயா. படிச்சுக்கிட்டே இருப்பேன். படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். எங்கள் அப்பா கூட யாரு கூடயும் வந்து வெளியில் வரவே மாட்டேன். ரூம்பு உள்ளே தான், வீட்டுக்குள்ளே ரூம்பு கதவு பூட்டியே தான் இருப்பேன். நான் எப்போ சாப்பிடுவேன், எப்போ தூங்குவேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஒரு 2 மாதம் போச்சு. எல்லாரும் பயந்துட்டாங்க வீட்டில். இவன் ஏன் இந்த மாதிரி இருக்கான்? ஏன்னா நான் அப்படி பையன் கிடையாது, சரியான வாள். ஆனால் ஏன் இப்படி ஆயிட்டாம்னா, எனக்கு வந்துல ஜெபம் பண்ணுவேன். ராத்திரி 2 மணி 1 மணி 3 மணி இல்லை, விடியனாலும் நான் வந்துல எப்படின்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்பா என்னோட சவுண்டு கேட்கும், அவர் பேசுகிற சவுண்டு கேட்கும். யாருக்கெல்லாம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு சொல்லி இந்த காரியத்துக்கு அப்படி ஜெபம் பண்ணணுன்னு எப்படின்னா அந்த சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு படி ஜெபத்தை ஆரம்பிக்கிறது தெரியும், முடிக்கிறது எனக்கு தெரியாது. முடிச்சு பார்த்தா மணி 5 4 3 அப்படிலாம் போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் புள்ள சாமியாரே போயிடுவான்னு எங்கள் அப்பாவுக்கே பயம் வந்துடுச்சு. நான் நீ தான் தொழில் பண்ணுவேன், உன்னையே தான் என் தொழிலை செய்ய சொல்லலாம்னு நான் நினச்சிருக்கிறேன். நீ இப்படி முழு நேரமும் கடவுள் இருந்தால் எப்படின்னு எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஃபைட் ஆரம்பிச்சாச்சு. நான் என்ன சொன்னாலும் சரி, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னுட்டு அப்படியே உட்காந்து இந்த கனகடியா ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வருவேன். நைட்டு 9 மணி வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவேன். நான் தனியாக இருட்டுக்குள்ளே உட்காந்து அப்போ பண்ணும்போது ஒரு நாள் திடீர்னு இன்னொரு சவுண்டு கேட்டுச்சு, ஜெபம் பண்ணுற சவுண்டு. அப்படி ஒரு என்னையே மாதிரி ஒரு வாலிப பையன், அவனும் ப்ரேயர் பண்ணான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணோம். 27 வாலிபர் அந்த கிரவுண்டுக்கு வந்தாங்க. அல்லேலூயா. 27 வாலிபர் நாங்கள் 27 வாலிப பசங்க சேர்ந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஊருக்காண்டியும் தேசத்துக்காண்டியும் ஆண்டவர் சொல்ல இடத்துக்கெல்லாம் ஒரே ப்ரேயர் தான்.
மாற்றி மாற்றி ஜெபந்தான் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி போனோம். சொல்ல மறந்துட்டேன். ஆரம்பத்தில் அண்ணன் கூட போய் அவர் கூட போய் என்னென்னா அவர் கூட நைட்டு ஊழியத்துக்கு போவேன். முழு ஜெபம், பாஸ்டிங் ப்ரேயர். அப்போ தான் சங்கர் நான் ஃபஸ்ட்டு பார்த்து அவர் தபேலா போட தூக்கிக்கிட்டு என் புல்லட்டில் தபேலா முன்னால் இருக்கும், அவர் பின்னாடி இருப்பார், 2 பேரும் போவோம். அந்த பகுதியில் பூரா போயிருக்கிறோம். இங்கே நம்ம மயிலாப்பூர் சர்ச்சுக்கும் வந்திருக்கிறேன். அங்கே எனக்கு படித்து கொடுத்த வாத்தியார் சார் உண்டு, மணி சார்னு சொல்லி. அவங்க என்னை ஒரு நாள் ஒரு சபையில் பார்த்துட்டு ஆச்சரியம் அவர் சாருக்கு பார்த்துட்டு, ஐயா நீ ஏன் நம்ம சபைக்கு வரேன்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டாங்க. ஒரு நாள் முழு ஜெபம் நடத்த வந்தோம். என்ன சங்கர்? ஆமாம், அதெல்லாம் நடத்தி அப்படியே போய்கிட்டே இருக்கு ஆண்டவர் கூட. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் திரும்பவும் அப்பாவுக்கு ஒரே நாள் நைட்டில் ஒரு பிஸ்னஸ் பெரிய லாஸ்னால் 94 கிட்டத்தட்ட 85 லட்சம் லாஸ். 95 ஒரே நாள் நைட்டில் அப்பாவால் பிஸ்னஸுக்கு அங்கே எங்கேயும் பெரட்டி அங்கங்கே திரும்பவும் கடன் ஆயாச்சு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு இது, கடன் நாட்டுனா கடனை அடைக்காமல் வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள டைப் எங்கள் அப்பா. எங்கள் மாமாவுக்கு தெரியும். அப்போ சென்னை போயிட்டாங்க. சென்னையில் போய் இருக்கிறாங்க. அப்போ நான் அங்கே இங்கேயும் நான் ஒரே ப்ரேயரில் இருக்கிறேன். எங்கள் அப்பா வாங்கி போட்ட சொத்து நிறைய இருக்குது. எங்கள் அப்பா சொத்தை பூரா எங்கள் அண்ணன் விற்கிறான். அவன் செலவுக்கு போக வீட்டுக்கு செலவுக்கு தான் கொடுக்குறான். எனக்கு அப்போ மேரேஜெலாம் ஆயிடுச்சு. நான் நிறைய இது சொல்லலை, மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரே ஒரு பையன், அவனும் ஸ்கூலுக்கு போகிறான். எங்கள் அண்ணன் பையனும் ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ எங்கள் அண்ணன் எப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு சொத்து விற்றான்னா எங்கள் அம்மா கையில் 10,000 ரூபா கொடுப்பான். மீதி பூரா வீட்டுக்கு சொல்ல போனால் செலவு பண்ணிக்கிட்டே சுற்றுவான் எங்கள் அண்ணன். இப்போ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா தருவான். காலையில் எந்திரிச்ச உடனே போகும்போது 10 ரூபா தருவான். 10 ரூபா வச்சு நான் என் ஒய்ஃபு, நான், என் பையன் இதில் காரணம்னு சொல்லி என் குடும்பம், என் தம்பிக்கு நான் ஏதாவது செய்வேன். இப்படி போய்கிட்டே இருக்கு. திரும்பவும் கஷ்டம். பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்ட கூட முடியல. எங்கள் அண்ணன் அவன் கட்டாமல் போயிட்டான். அப்போ அப்படியே போயிருங்க. அம்மா சொன்னாங்க, எப்பா அவன் இந்த மாதிரி இருக்கான், நீனும் கடவுள் போயிட்டு இருக்க, எப்படி பண்ணுறது, அப்பா கடனை எப்படி அடைக்கிறது? அப்போ அங்கே போய் இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று நீனே கடவுள்கிட்ட கேளுப்பான்னாங்க. நீனே கேளு அப்படின்னாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஜெபமெல்லாம் தெரியாது. எங்கள் அம்மா நம்பும்போது எப்படின்னா, நைட்டில் நான் சில நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு காலையில் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். நம்ம பகுதியில் இது எங்கள் அம்மாவுக்கு யார் மூலமாவது அன்னைக்கே காட்டியும் கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவே நம்பிச்சு கடவுளை. எப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ஊரில் இங்கே தான் ஒரு பொண்ணுக்கு திருமண தடைக்க வேண்டி ஆண்டவர் எனக்கு ஜெபம் பண்ண சொன்னார். அப்போ நான் அந்த வீட்டை சொல்லி அந்த பொண்ணு பேரை சொல்லி எங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஆமாய்யா, அந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்கு ஒரு பொண்ணு. அம்மா இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நிச்சயத்தை நடக்குமான்னு. ஆமே, ஒரு நாள் நடக்கல, நீர் சொன்னாலும் நடக்க போகுதுனாங்க எங்கள் அம்மா. ஒரு 12:30 மணி ஆச்சு. எங்கள் அத்தை வந்தாங்க வீட்டுக்கு. இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்தது. வேற பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை இந்த பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறம்தான் மைனி இந்த பையன் சொன்னான், காலையில் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி அதுலேருந்து எங்கள் அம்மா மாறிட்டாங்க. எங்கள் அம்மா அன்னைக்கு தான் முழங்கால் போட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் ஃபஸ்ட்டு, எங்கள் அம்மா 2வது. அம்மா துதிக்க ஆரம்பிக்கும் போது அம்மாவுக்கு என்னென்னா தெரியாது, நம்ம இப்படி இருந்தால் முடியாது, உனக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கு, நீ ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேளுங்கும் போது அப்போ நான் ஒரு நாள் ஃபுல்லாக பாஸ்டிங் போட்டு அப்பாட்ட கேட்டேன். சரி, நீ நான் உனக்கு தொழில் தரேன், நீ கிளம்பு, ஆனால் இங்கே இருக்கக்கூடாது, நீ இங்கே இருந்து கிளம்புங்கிறார். எங்கள் ஆண்டவரே போவ அப்படின்னு. நேராக உன் பொண்டாட்டி ஊருக்கு போ அப்படின்னாரு. இப்படி சொன்னார், என்ன பொண்டாட்டி வீட்டுக்கு போ அப்படின்னு உள்ளத்தில் பேசினார். வேற எங்கே போகிறது ஒன்றும் தெரியாது. அப்போது எங்கள் அம்மாட்ட போய், அம்மா அப்படி ஆண்டவர் என்னை தொழில் பண்ண போக சொல்லிட்டாரு, நான் ஆனால் இங்கேருந்து பண்ணக்கூடாது, நீ அங்கே போன்னு சொல்கிறாரு என்னை அப்படின்னு.
அவர் சொன்னால் ஒன்றுமே இல்லை, நீ வந்து கிளம்பியான்ட்டாங்க அம்மா. கிளம்புனேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் வைக்கிறேன். என் ஒய்ஃபு ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது அவங்க வீட்டில். அப்போது நான் பேக்கை எடுத்துகிட்டு வரும்போது எங்கள் அம்மா எனக்கு வந்து 10,000 ரூபா ஒரு 100 ரூபா கெட்டு வந்து தந்தாங்க. வாங்க போனேன், ஏய் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு, வாங்காதயா ஆண்டவரே வாங்காத, அம்மாட்ட 100 ரூபா வாங்க அப்படின்னாரு. அப்பா 100 ரூபாய் இல்லாமல் வேண்டாம், ஒரு 100 ரூபா மட்டும் தாமா வாங்க கையால் அப்படின்னேன். எங்கள் அம்மா இதை வச்சு என்னடா செய்வேன், இல்லை 100 ரூபா கொடுமா, எனக்கு ஆண்டவர் இருக்கார், பார்த்துக்கிட்டாருன்ட்டேன். 100 ரூபா வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு நேராக போய் எனக்குன்னு ஒரு புல்லட் இருக்குது வீட்டில், ஒரு பச்சை கலர் புல்லட். அந்த புல்லட்டை அப்படி சாவியை திருக்கினேன், ஏய் புல்லட்டை நுப்பாட்டு அப்படின்னு ஒரு சவுண்ட். இது என்ன ஆண்டவரே, நான் வண்டி விட்டு எப்படி போவேன், நீ நுப்பாட்டு நட பஸ் ஸ்டாண்டுக்குனார். அல்லேலூயா. நான் வள்ளியூர் போய் அத்தனை வருஷத்தில் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் நடக்க. அல்லேலூயா. அன்னைக்கு தான். ஏன்னா அவ்வளோ கொழுப்பில் வாழ்ந்தேன்னா பயப்படவே மாட்டோம். எனக்கு ஒன்றுனா தனுசு கூட ஆகித்தான் அடுத்த செகண்டு ஃபோன் போடுவார் மினிஸ்டர். அவர் எனக்கு 17 வயசில் நான் பண்ணாத அட்டுலுமே கிடையாது. அப்போ ஏற்பட்ட எண்ணிய எல்லாம் நுப்பாட்டு நடன்ட்டார். என்னைய நடந்து வந்த பஸ் ஏறுனார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு தான் பஸ்ஸில் மொதல் ஏறுறேன். டிக்கெட் எவ்வளோன்னு தெரியாது எனக்கு. அல்லேலூயா. டிக்கெட் எவ்வளோன்னு தெரியாது. நேராக நாங்குநேரிக்கு பஸ் ஏறினேன், டிக்கெட் எடுத்தேன். அங்கே ஒரு பஸ்ஸு நின்றுச்சு, முனஞ்சப்பட்டி பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஒரே அளவுக்கு என்ன கண்ணீர் வந்துடுச்சு. எதுவுமே இல்லாமல் நீ சும்மா விடுற ஆண்டவரே, நாளைக்கு அங்கே போய் வெளியில் போகிறதுக்கு எங்கள் மாமாட்டையா காசு கேட்பேனா, எப்படி வேற ஒன்றுமே கிடையாது. அந்த பஸ்ஸு 7 ரூபா டிக்கெட்டு. இங்கேருந்து 7 ரூபா, அங்கேருந்து மொத்தத்தில் ஒரு ஆமாம் 20 ரூபா செலவாச்சு எனக்கு. முடிஞ்சிட்டு போய் இறங்க. அப்போது நாளைக்கு நான் இங்கேருந்து போகணும், எங்கே போனாலும் எனக்கு ஒரு 500 ரூபாயாவது வேணும் கையில், இல்லையா? வீட்டில் ஒய்ஃப்கிட்ட கேட்க மாட்டேன், மாமனார்கிட்டையும் கேட்க மாட்டேன். நான் என்ன ஆண்டவரே செய்வேன், நீ போ, வேறு எதுவுமே சொல்லி போ அப்படின்னு வந்து சொல்லிட்டார். இறங்கி அப்படி பசை விட்டு இறங்கின உடனே மணியை பார்த்தா 4. இப்பமே போனால் எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க, எதுக்கிட்ட வந்த, எதுக்கு இப்படி திடீர்னு பஸ்ஸில் வேறு போயிட்டேன். அங்கே நான் எப்போதும் காரில் போய் தான் இறங்கி பழக்கம், காரு பைக்கில். அன்றைக்கி தான் பஸ்ஸில் போய் இறங்குறேன் ஃபஸ்ட்டு. அப்போ இது வேறு எல்லோரும் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க, இது எதுக்கு வம்பு, அப்படியே ஆண்டவர்கிட்ட போய் அப்படியே தனியாக ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு 6 மணிக்கு வரலாம் அப்படின்னு இப்படி காலை எடுத்து வச்சேன். ஒரு பச்சை கலர் 8 கண்டர் மாருதி காரு, இல்லை சாரி ஒரு அம்பாஸ்டர் கார் ஒயிட்டு கலர், அப்படி பிரேக் அடிச்சது, சர்ன்னு அடித்து அங்கே போய் நின்று ரிவேஸ் வந்துச்சு. ரிவேஸ் வந்தோடனே நேராக வந்தார். அவர் கிளாஸ் இறக்கிட்டு, தம்பி நீ அண்ணாச்சி பையன் தானேன்னாரு. நான் அண்ணாச்சி பையனா, அப்பா இவருகிட்டையும் கடன் வாங்கியிருக்காரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். எந்த அண்ணாச்சி பையன்னு சொல்கிறீங்க அண்ணாச்சி அப்படின்னு கேட்டேன். நீ தாமஸ் அண்ணாச்சி பையன் தானே அப்படின்னாரு. ஆமாம், ஒன்றை தாப்பா தேடி நான் காலையிலேருந்து சுற்றுறேன், அப்பாவையும் பார்க்க முடியல, ஒன்றையும் பார்க்க முடியல, எங்கப்பா இருக்க நீ அப்படின்னாரு. அண்ணாச்சி நீ இங்கே எப்படி வந்தேன்னாரு. எனக்கு மேரேஜ் இங்கே தான் அண்ணாச்சி ஆகிருக்கு, அதனால் இப்போ தான் வந்தேன் அப்படின்னேன். சரி நல்லா போடாச்சு, சரி வா காரில் ஏறுங்கிறாரு. எப்படி ஏறுறது, கடன் வாங்கி நம்மளை கூட்டிக்கிட்டு போயிட்டா என்ன அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். ஏன்னா அப்போ பூரா அப்படி தான், கடன் வாங்கினா தூக்கி கொண்டு வச்சு மிரட்டி தானே வாங்குவாங்க சிந்திக்கிறேன். அப்போ யாருனே தெரியாது அவர், நான் அவரை பார்த்ததும் கிடையாது. அப்போ ஏய் தம்பி யாரப்பா உள்ள அப்படின்னாரு. சரி அப்பா இருக்கார் பார்த்துக்கிடுவாருன்ட்டு ஏறிட்டேன். ஏறின உடனே, தம்பி எனக்கு ஒரு 50 ஏக்கர் இடம் வேணும், எனக்கு உடனே வேணும். அது நீ அப்பா கூட தானே பார்த்துருக்கலாம், நீ வந்து உனக்கு தான் தெரியும்ல. அவர் திருநெல்வேலிக்காரர், அவர் ஹெட் போஸ்ட் மாஸ்டர், திருநெல்வேலி ஹெட் போஸ்ட் மாஸ்டர். அவர் வந்து நேராக என்னை கூட்டிக்கிட்டு, அப்போ அண்ணாச்சி எனக்கு ஒரு இடம் தெரியும் நான் காட்டுறேன்னே. கூட்டிகிட்டு போனேன், ஒரு இடத்த காட்டினேன்.
அப்போ அவர் சரின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட அவர் ரேட்டும் கேட்கல, எதுவுமே கேட்கல. சரி தம்பி இந்த இடத்த பண்ணிடலாம், நீ நாளை கழித்து நான் உன்னை திரும்ப வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ஏற்றின இடத்துல கொண்டு இறக்குறாரு. இறக்கும் போது மணி 6 கரெக்டாக. நான் நினச்ச டைம் வந்துட்டு 6 மணிக்கு இறக்கணுன்னே நான் இறங்கி பட்டின டோர் வந்து அண்ணாச்சி வார் அப்படின்ட்டு முதல்ல கிளம்புனேன். இங்கே வா தம்பி அப்படின்னாரு. என்னாச்சுன்னு கீழே குனிஞ்சார், ஒரு மஞ்சள் பையை எடுத்தார், தூக்கி இருந்தா இதை இப்போ வந்து செலவுக்கு வச்சுக்க, மீதி நான் நாளை கழிச்சு பார்க்குறேன்ட்டு போயிட்டார். நானும் எண்ணலை, 100 ரூபா அப்போ வந்து கெட்டால் தானே இருக்குது, பெரிய பை. வீட்டில் போய் எண்ணி பார்த்தா 5 லட்ச ரூபா இருந்துச்சு. அல்லேலூயா. எப்படி நம்புறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. எங்கள் அம்மாட்ட 10,000 ரூபாய் வாங்காதன்னாரு, 100 ரூபா மட்டும் வாங்குன்னு சொன்னார். 20 ரூபா செலவழிஞ்சு போச்சு, 80 ரூபா பாக்கெட்டில் இருக்குது. நான் இதை வச்சு என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு யோசிக்கிட்டே அழுதுகிட்டே போகிறேன். கால் வச்ச அந்த நிமிஷமே எனக்கு ஒரு ஆலயம் கொடுத்து 5 லட்ச ரூபா கேஷையும் கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. 5,80,000 ரூபா என்கிட்ட இப்போ வந்து இருக்குது. இந்த 5,80,000 நேராக கொண்டு போய் என் ஒய்ஃபு கையில் வச்சேன். அவளுக்கு பயம், இவ்வளோ ரூபா உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறா. இல்லைம்மா இப்படி வந்தேன், இப்படி வந்தல ஆச்சு. இல்லையே நீங்கள் வேறு எங்கேயும் வந்து எதுவும் பண்ணிட்டேலா அப்படின்னு அவளுக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏன்னா அப்போ நான் அப்படி ஆள் தானே, ஏன்னா அப்போ வந்து பயங்கரமான ஆள். அதனால் இல்லைம்மா உண்மையிலே கடவுளை தான் தந்தார், இப்படி வந்தார் சொன்னார்னு சொல்லி கொடுத்துட்டு நேராக காலையில் எடுத்தேன். அங்கே பைக் இல்லை என்கிட்ட, எங்கள் மாமா வீட்லேயும் பைக்கு கிடையாது. அப்போ நேராக பஸ் ஏறினா நாசிரியத்துக்கு போனேன். அந்த இடத்துக்காரங்கள அப்புறம் பார்த்தேன். ஒரு ஏக்கர் அப்போ வந்து 2,500 ரூபா தான் விலை. அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஒரு ஏக்கருடைய விலை அவ்வளோதான். ஒரு சில இடம் 5,000 ரூபா ஆச்சு. மொத்தத்தில் 2.25 லட்சத்தில் அவர் சொன்ன 50 ஏக்கரை என் பேருக்கு பவர் வாங்கிட்டேன். அல்லேலூயா. அவர் 3 நாள் வாரனாரு, 1 வாரம் ஆயிடுச்சு வர. இதில் என்ன சிக்கல்னா, அவரும் என்கிட்ட ஃபோன் நம்பர் தரல, நானும் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுக்கல. அவர் ஹெட் போஸ்ட் மாஸ்டர், நான் திருநெல்வேலி ஆஃபீஸில் இருக்க மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். நான் இதுக்குள்ளே எல்லா வேலையும் முடித்து வச்சாச்சு. அப்போது நேராக முனைஞ்சிப்பட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போனேன். உங்கள் ஹெட் போஸ்ட் மாஸ்டருக்கு ஃபோன் போடுங்க அப்படின்னு ஃபோன் போட்டு தந்தாங்க. அண்ணாச்சி நான் வந்து என்னார் பேசுகிறேன், அந்த இடத்த முடிச்சுட்டு என்னாச்சுன்னு. முடிச்சிட்டியா? அது எப்படி முடிச்ச தம்பியா அப்படின்னாரு. ஆமாம் அண்ணாச்சி முடிச்சிட்டேன், எனக்கு ஒன்று ஓடலையப்பா. அவர் என்ன நினச்சிட்டாரு, அண்ணாச்சி பையன்ல காசை போட்டு முடிச்சிட்டாரு ஒழுங்கு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார். அப்போ நேராக வாராரு. வந்தோடனே பத்திரத்தை பூரா அவர் கையில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மிச்ச காசையும் அவர் கையில் கொடுத்தேன். நான் செலவு பண்ணல, பஸ் செலவு, என்னுடைய செலவு, பவர் செலவு எல்லாம் போக மீதி காசு இவ்வளோ அண்ணாச்சின்னு எழுதி வச்சு அவர் கையில் கொடுக்குறேன். அவர் அப்படி திரும்பி பார்த்தாரு. நான் உனக்கு ரேட்டே பேசலை, நீ எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு மீதி காசும் தர, நீ இடம் எவ்வளோக்கு தம்பி முடிச்சேன்னாரு. இவ்வளோ தான் அண்ணாச்சி முடித்தேன் அப்படின்னு. அதனால் மொத்தம் 2,500 5 ரூபா வரைக்கும் முடிச்சிருக்கேன் அண்ணாச்சின்னு சொல்லி கணக்கை கொடுத்தேன். சரி ஒன்று பண்ணு, நீ என் கூட காரில் ஏறு அப்படின்னாரு. எங்கே என்னாச்சுன்னா, வா கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வா அப்படின்னாரு. சரின்ட்டு போயிட்டேன், அவர் கூட போகிறேன். வீட்டில் போய் இறங்கின உடனே காப்பி போட்டு கொடுத்தாங்க, காப்பி குடித்தேன். குடித்து முடிச்சுட்டு அண்ணாச்சி நான் கிளம்பிட்டுமா அப்படின்னேன். அவர் ஒய்ஃப்ட்டு சொல்லார், தம்பி எப்போ பார்த்தாலும் அப்படி தான் கிளம்புறது தான் வந்து சொல்லுவார். ஏம்மா அந்த பையை தூக்கிட்டு வாமான்னாரு. அந்த அம்மா ஒரு குட்டி சாக்கை எழுதி உடனே இழுத்துக்கிட்டே வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னார், தம்பி இந்த இடத்துக்கு நான் எனக்கு இல்லை வேற ஆளுக்கு தான் வந்து பேசுகிறேன், இடத்துக்கு 2 லட்ச ரூபா நான் பேசி வாங்கிட்டேன். எப்படி? ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம், 50 ஏக்கருக்கு என்ன ஆச்சு? 50 ஏக்கருக்கு என்ன ஆச்சு? 1 கோடி ரூபா அவர் தந்துட்டு போயிட்டார். நீ சொன்ன உடனே ஏமாத்தணும்னு சரி சிக்கிக்கிட்டான். ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு போயிடலாம்னு நான் நினச்சேன். ஆனால் என் மனசுக்குள்ள ஏதோ படன்னு துடிக்குது.
அதனால ஒரு ஏமாத்த எனக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. இந்த ஓம் பங்கு 50 லட்சம், ஏன் பங்கு 50 லட்சம். 5வது நாள் 5 லட்சம் கொடுத்து 5வது நாள் 50 லட்சம் ரூபா தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரா வீட்டுக்கு வந்தேன். புது புல்லட்டு எடுத்தேன், புல் காசை கொடுத்து. எங்கள் அப்பா கடன் எவ்வளோ தெரியுமா? 30 லட்சம். 30 லட்சம் கடத்தையும் போய் அடைச்சேன். அடைச்சிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு கார் வாங்கினேன், அம்பாஸ்டர் கார். அல்லேலூயா. போய் எங்கள் அப்பா கையில் காரோடு கூட்டி கொண்டு விட்டேன். அதுக்கப்புறம் என்னை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு நைட்டு படுக்கிறதுக்குள்ள எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 1 லட்சம் ரூபாயை தந்துடுவார் எனக்கு. அல்லேலூயா. மல்லன்னு எங்கள் அப்பாவோட அதிகமாக சம்பாத்தியம் பண்ண அளவுக்கு என்னை ஆண்டவர் செஞ்சார். அல்லேலூயா. 140 ஏக்கர் தோட்டம், உங்களுக்கு 6 காரு. அல்லேலூயா. 4 பைக்கு, தோட்டம் துறவுன்னு என் எல்லாம் வந்துல கொடுக்குறாரு ஆண்டவர். ஜெபம் பண்ணுவேன், நைட்டு ஊழியம் பார்ப்பேன். காலையில் வந்துல எப்படின்னா தொழிலுக்கு ஓடுவேன். காலைல வண்டி எடுத்துகிட்டு போனால் இப்படி போய்கிட்டே இருக்குது. 4-5 கார் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமாக அனுப்புவேன். அப்போ என் தங்கச்சி 3 பேருக்கு மேரேஜ் பண்ணணும், என் கொழுந்தியா 2 பேருக்கு மேரேஜ் பண்ணணும், என் தம்பிக்கு மேரேஜ் பண்ணணும். எல்லாம் நம்ம தான். அப்பா என் கூட இருக்கிறாங்க. அப்பாவுக்கு தனியாக 350 ஏக்கர் இடம் வாங்கி அப்பாவுக்கு தொழில் பண்ண கொடுத்துட்டேன். இப்படி போய்கிட்டு இருக்கு. பாம்பேலேருந்து யார் ஃப்ளைட்டில் வாரேன். அப்போ ஃப்ளைட்லாம் வாரத்துக்கு 4 ட்ரிப் ஏறுவேன். அல்லேலூயா. காலையில் எங்கே இருப்பேன்? 11 மணிக்கு சென்னையில் இருப்பேன். நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட வருவேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை என்ன பயங்கரமாக ஆசீர்வதிச்சார். அவர் தர நானும் கரெக்டான ரூட்டில் போய்கிட்டே இருந்தேன். அந்த பாம்பே ஏர்போர்ட்டில் ஒரு அரசியல் தலைவரை சந்தித்தேன். அல்லேலூயா. அவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அல்லேலூயா. அவரை சந்திக்க 2 ட்ரிப்பு சந்தித்தோம். 3வது ட்ரிப்பு அவர் ஒரு ஷூட்டிங் வந்தார், படம் ஷூட்டிங். தாமஸ் நீங்கள் வந்தே ஆகணும்னாரு. குற்றாலத்தில் ரூம் போட்டு அவர் கூட தங்கினேன். அவர் கட்சியில் என்னைய மாநில இளைஞரணி செயலாக தான் அறிவிச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ எனக்கு மாநிலம்லாம் வேண்டாம், மாவட்டம் தாங்க கேப்டன், நான் அங்கெல்லாம் போய் அலைஞ்சிக்கிட மாட்டேன், எனக்கு தொழில் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த அரசியலுக்குள்ளே போட பாருங்க. ஃபுல்லாக அரசியல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஊழியத்துக்கு போகிறது கிடையாது, சங்கரை தேடுறது கிடையாது, பால்ராஜன் தேடுறது கிடையாது. ஏன் ஒரு கட்டத்தில் காலையில் குட் மார்னிங், நைட்டு குட் நைட். யாருக்கு? ஏசப்பாவுக்கு. ஆனால் அது மட்டும் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, காலையில் எழுந்திரிச்சோடனே அப்பா என்ன குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஜபம். ஏன்னா அதுக்குள்ளே அங்கே அவசரம். அங்கே அதுக்குள்ளே 4 பேர் என்ன போஸ்ட் ஓட்டுவான். வாழ்க அந்த வெறித்தனமான அரசியல் வெறியில் சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். போக எல்லாம் மறந்து போச்சு. ஒன்லி அரசியல், எம்எல்ஏ ஆயிடணும், அது ஒன்று தான் ஆசை. எப்படியாவது எம்எல்ஏ ஆயே தீரணும் அப்படின்னு ஒரு 7-8 கோடி ரூபா செலவு பண்ணிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் தந்த ரூபாயை. அப்போது அரசியலுக்கு போகும்போது செலவு பண்ண எப்படிலாம் கொடுக்காம பாருங்கள். ஒரு ஊருக்கு போனால் முதல் சொல்லுவான், எங்கள் ஊரில் கோயிலுக்கு இதை செய்யணும்பா, செஞ்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை சாத்தானுக்கு கொடுக்க எப்படின்னா கொடுக்க ஆரம்பித்தேன். ஆமாம், அந்த தசரா திருவிழா வரும்ல, வந்தல தெருவா அன்னதானம் இல்லை. ஏன்னா அப்போ தான் அவன் நமக்கு ஓட்டு போடுவான் இல்லையா அப்படின்னு சொல்லி வந்தல வெறித்தனமாக பிடிச்சி போய் அலையிறேன். எப்படியாவது எம்எல்ஏ ஆயிடணும். அல்லேலூயா. முன்னால் 4 கார், பின்னாடி 4 கார், சென்டரில் தான் போவேன். ஒரு நாளைக்கு 3 வேட்டி 3 சட்டை மாற்றுவேன். அல்லேலூயா. அந்த வெறித்தனமான இது அப்படி போய்கிட்டே இருக்கிறேன். போன கடைசியில் எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு சீட்டு தாராரு கேப்டன். லாஸ்ட்டில் நான் வேண்டான்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன். மைக்கேல் ராயப்பன், ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏ, அவருக்கு கொடுத்தேன். இந்த தொகுதி தான் அவருக்கு, இந்த தொகுதி எம்எல்ஏ தான்.
ஆக்சுவலாக நாங்குநேரி தொகுதியில் எனக்கு கிடைச்சது. நான் வேண்டான்னு சொல்லி அவருக்கு கொடுத்து அவரை எம்எல்ஏ ஆக்கி எல்லா பழக்கமும் பழகி அப்பாவை தள்ளி விட்டாச்சு. அப்பாவை தேடுறதே கிடையாது, எல்லாம் போச்சு. திரும்பவும் கூட இருந்த அரசியல்வாதி மைக்கேல் ராயப்பன் ஃபஸ்ட்டு போனார், 2வது மாவட்ட செயலர் போனார், அடுத்தால கேப்டனும் விட்டார். நண்பர்கள், உற்றார், உறவினர் என்னையால் நான் எத்தனையோ பேரை வாழ வச்சேன், எல்லாரும் ஒதுக்கிட்டான். ஏன்னா காசு குறைய 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 எல்லாம் போயிடுச்சு. எனக்கும் கடன். வீடு கட்டினேன், வீடு கட்டி பால் காய்க்க முடியாது. அல்லேலூயா. அப்போவுமே 75 லட்சத்துக்கு வீடு கட்டினேன் முனஞ்சி விட்டி ஊரில். பால் காய்க்க முடியாது, காசு இல்லை, கடை வாங்கணும். அங்கங்கே இடம் விற்க முடியாது. கடை வாங்கி பால் காய்ச்ச 7 வருஷம் அதில் இருந்து நான் படாத பாடே கிடையாது. அல்லேலூயா. அப்போ தான் அந்த கார்மெண்ட்ஸ்லாம் அந்த கேப்பில் தான் ஆரம்பித்தேன். ஒரு ஆள் இப்படி ஆரம்பித்தா ஜெயிச்சலான்னு சொல்லி லாஸ்ட்டில் அதில் இருக்க பணத்தையும் அதுலேயும் மிச்சம் இருக்க பணத்தை அதுலேயும் காலி பண்ணேன். அதை காலி பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் எல்லாரும் கையை வச்சிட்டாங்க. கடைசியில் எல்லாம் போச்சு. என்கிட்ட ஒரே ஒரு சபாரி காரும் ஒரு பைக்கும் இருக்குது. டாட்டா சபாரி காரும் ஒரு பைக்கும் இருக்குது என்கிட்ட. எல்லாம் போச்சு. மொத்தத்தில் என்கிட்ட ஒரு 15 லட்ச ரூபா இருக்குது. அப்போ எங்கள் அண்ணனும் நானும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் திரும்ப ஆரம்பிக்கிறோம். பிளாட்டு சேல்ஸ் பண்ணால் பண்ணலான்னு சொல்லி ஒரு 90 லட்ச ரூபா கடன் வாங்கி அதுக்கப்புறம் ஆரம்பித்து நல்லா தான் போச்சு. கலெக்ஷன் நல்லா நடக்கும். எங்கள் அண்ணன் அவர் என்ன அவருக்கு அவர் செலவை குறைக்கவே இல்லை. என்கிட்ட போய் சொல்லிடுவான், நான் அண்ணனாச்சுன்னு சொல்லி நம்பி போயிடுவேன். இப்படியே போய் அதுவும் கடைசியில் எல்லா கடனும் என் மேலே விழுந்துச்சு. தொழிலில் லாஸ். கடைசியில் கஷ்டப்பட்டு உருண்டு அடித்து தூக்கி ஆந்திரா பக்கமெல்லாம் போய் ஒரு 500 பேரை பிடிச்சி 523 பிளாட்டை போட்டு விற்றுருன்னு சொல்லி அலைஞ்சி எல்லாரையும் கொண்டு அன்னைக்கும் 15 லட்ச ரூபா கடன் வாங்கி சாப்பாடெலாம் போட்டு பத்திரம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நைட்டு 8 மணிக்கு 2024 செல்லாதுன்னு ஓடி அறிவிச்சிட்டார். எல்லாரும் ஓடிட்டான். மேல் கொண்டு 15 லட்ச ரூபா கடன் எனக்கு. அல்லேலூயா. அப்போ என் ஒய்ஃபு கம்மல்லேருந்து தாலி செயின் வரைக்கும் கலட்டி எல்லாம் ஒத்தாச்சு. 580 பவுன் தங்கம் வச்சுருந்தேன், அத்தனையும் போச்சு. 1 கிராம் கூட வீட்டில் தங்கம் கிடையாது. இந்த நேரத்தில் அண்ணன் பொண்ணு டாக்டருக்கு படிக்கும் பிலிப்பீன்ஸ் நாட்டில். அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறான், பிள்ளைக்கு பீஸு கட்டலை, வெளியில் விட்டாங்க, 1.5 லட்ச ரூபா பீஸு கட்டணுங்கிறான். என் பையில் மொத்தத்திலே 30 ரூபா தான் இருக்குது. அவன் 1.5 லட்ச ரூபா கேட்க என்கிட்ட. அப்போ ஒன்றுமே செய்ய முடியாதுன்னா நான் என்ன பண்ணேன், யாரும் கடனும் வாங்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஒரு ஐடியா கொடுத்தான். தம்பி, இந்த காரை யார்கிட்டையாவது கொடுத்து 1.5 லட்ச ரூபா வாங்கி நம்ம இப்போ கட்டிடும், ஒரு 2 நாளில் எப்படியாவது திருப்பிடலாம், நீ கொஞ்சம் காரை தான்னா. பிள்ளை அங்கே ஏதோ நாட்டை வெளியில் நிற்குன்னு சொல்கிற, எனக்கு கார் ஒன்றும் பெருசு இல்லை, இந்த அப்படின்னு சாவியை கொடுத்துட்டேன். ஆனால் நான் வீட்டுக்கு போகணும். ஏன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு உங்கள்கிட்ட தான் பைக் இருக்குது, அந்த பைக்கை தான் நான் நைட்டில் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னேன். நான் வீட்டுக்கு போய்ட்டு இன்னும் வந்துருந்தான், நீ போயிடலான்ட்டான். வண்டியும் சாவி கொடுத்துட்டு 7 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கிறேன், திருவள்ளி ஆஃபீஸில். எங்கள் அண்ணன் வரலை, கூட பிறந்த எங்கள் அண்ணன் தான். ஆமென். அவர் வேற ஒரு லேண்டு பார்க்க போனார், அங்கே அப்படியே செட்டில் ஆகிட்டார், வரலைங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபோன் அடிக்கும், ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். மணி 8 மணி 10 நிமிஷம் ஆச்சு. இனிமேல் இங்கே இருக்குது வேஸ்ட்டு அப்படின்ட்டு அப்படியே ஆஃபீஸ்லேருந்து நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். நான் பஸ்ஸு எப்போ அந்த நாளுக்கு அப்புறம் அன்னைக்கு தான் திரும்ப பஸ் ஏற போகிறேன். அல்லேலூயா. என்னைய ரோட்டில் வீட்டிலேருந்து கிளம்புனா திருநெல்வேலி வரைக்கும் ஏத்தால ரோட்டில் பூரா கும்பிடுவாங்க எல்லாரும், ஐயா 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 ஐயான்னு சொல்லி. இந்த போதைத்தான் என்னை கெடுத்தது. அல்லேலூயா. அந்த ஐயா ஐயான்னு பெரிய ஆள்லாம் ஐயா ஐயா ஐயான்னு கும்பிடுவாங்க, கும்பிடுவாங்க, கும்பிட்டு போவேன். அல்லேலூயா.
அப்படி வந்த ஆள் எப்படி பஸ்ஸில் போய் ஏறுறது உள்ள திரும்பவும் எங்கே ஆரம்பிச்சோன்னா அங்கேயே கொண்டு எப்படி எங்கே ஆரம்பிச்சோன்னா அங்கேயே கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு தான் ஆண்டவரை திரும்ப பயங்கரமாக உள்ளத்தில் குத்துறாரு. டே, நான் உனக்கு என்னல நீ எப்படிலாம் பண்ணினேன், நீ அவ்வளோத்தையும் விட்டுட்டு இந்த செத்த பேரில் நம்பி லாஸ்ட்டில் வந்துட்டியா, பரவாயில்ல வா, இப்பவும் உனக்கு நான் தான் இருக்கிறேன் வா அப்படின்னாரு. அல்லேலூயா. என்ன, இந்த உலகத்தில் நீ படிக்க தாண்டா நான் இதை உனக்கு அனுபவிச்சேன். என்ன, என்னையை விட எல்லாரும் பெருசாலும் நீ வந்து நினைச்சல, லாஸ்ட்டில் உன் அண்ணனே உன்னைய ரோட்டில் விட்டானான்னாரு. அல்லேலூயா. ஆமாண்டவரே, என்னை மன்னிச்சிருக்காண்டவனு பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஓரமாக முக்கில் நின்று செவுத்தை பார்த்து அழுதுகிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு நிற்கிறேன். அப்போ ஒரு கை தோள்பட்டை தட்டுச்சு. ஒரு வயசான அம்மா, ஐயா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்னுச்சு. நான் உத்து பார்த்தேன், அந்த அம்மா உண்மையிலே சாப்பிட்டு 4 நாள் 5 நாள் இருக்கும். ரொம்ப வயசான அம்மா. படக்குன்னு எனக்கு பாக்கெட்டில் கை விட்டோன்னே 30 ரூபாய் சேர்ந்து வந்துட்டு, அப்படி அந்த அம்மா கையில் வந்து எப்படின்னா கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்போ தான் யோசிக்க, ஆகா பஸ்ஸுக்கு டிக்கெட்டு காசு இல்லை வந்து இல்லையே. எனக்கு அப்பவும் டிக்கெட்டு எவ்வளோன்னு தெரியாது. மணிஞ்சப்பட்டிக்கும் திருவள்ளிக்கும் டிக்கெட்டு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் நான் பஸ்ஸு ஏறல உங்களுக்கு. அப்போ திரும்ப அப்படியே நிற்கிறேன், எப்படி பஸ்ஸில் போகிறது. ஒய்ஃபிட்ட சொல்லதுக்கு வெக்கம். சொன்னால் என் ஒய்ஃபு இங்கேருந்தே காரு எப்படின்னா காரு கூட அனுப்புவா. எப்படி சொல்ல, என் அண்ணன் நான் ஒரு பீஸு கட்டுக்கு காரை கொடுத்துட்டேன், ரோட்டில் நிற்கமுன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க, சொல்லதுக்கு வெக்கப்பட்டு போய் அப்படியே நிற்கிறேன். ஆண்டவரே, என்னை கை விடாதீங்கப்பா, எப்படியாவது வீட்டுக்கு இந்த காரு கொடுத்தது தெரியாமல் நான் வீட்டுக்கு பெறணும்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணேன். திடீர்னு அதே மாதிரி ஒரு ஆள் இப்படி தோள்பட்டில் வந்து கையை வச்சார். திரும்பி பார்க்க எங்கள் முடிஞ்ச வீட்டில் ஈபியில் அவர் ஜெயா இருந்தார். அவருக்கு அவரு வந்து மூணு விட்டு தான் வீடு எடுத்து எல்லாமே எல்லாம் இருக்கிறார். நான் அவரை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும் அவர்கிட்ட பேசி. அப்போ ஐயா என்னையா இங்கே நீங்கள் அவர் சொல்கிறார், இங்கே நீங்கள் என்ன பஸ் ஸ்டாண்ட் நிற்கீங்கன்னாரு. இல்லையா அப்படி வந்தேன். அப்பவும் சொல்லதுக்கு வெக்கப்பட்டு போய், காரு சர்வீஸுக்கு போயிருக்கு, லேட் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால் பஸ்ஸில் ஊருக்கு போகலான்னு வந்திருக்கேன். போங்கய்யா, நீங்கள் எல்லாவது பஸ்ஸில் போகிறேன், வாங்க நான் வந்து ஊருக்கு தான் போகிறேன், உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேங்கிறாரு. அப்போ அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு, சரி ஒரு ஆளை கொண்டு கொடுத்துட்டு ஆண்டவர்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் காரில் ஏறி உட்காடுறேன். அப்பா அவர் சொல்கிறாரு, ஆல்ரெடி நான் 8 கிலோமீட்டர் போயிட்டேன் திருநெல்வேலியை தாண்டி, எனக்கு உனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பஸ்ஸால் நிற்காரு, நீ போய் கூப்பிடுன்னு என் மனசு சொல்லுது. அதுக்கப்புறம் திருப்பி வந்தேன், வந்து பார்த்தா ஏத்தால பார்க்க நீங்கள் நிற்கிங்கன்னாரு. அல்லேலூயா. அவர் அன்புக்கு அளவே கிடையாதுங்க. அல்லேலூயா. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும். அல்லேலூயா. மன இறங்க தேவன் அதை அனுபவிச்சா தான் தெரியும் உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. என்னை வெட்கப்பட விடவே இல்லை அவர் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. எல்லாரும் அனுபவிச்சாங்க. என் தங்கச்சி வந்து ரெண்டு பேர் இருக்கா பாளையங்கோட்டையில். நான் கேட்டால் எவ்வளோனாலும் கொடுப்பா. ஆனால் கேட்க நான் அப்படி என்ன ஆண்டவர் வளர்க்கலை. அவர் தான் எனக்கு அவர் தந்தது தான் நான் வந்து செலவு வந்து பண்ணாள். அப்போ அப்படியே வீட்டில் போய் இறங்கினேன். மறுநாள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஏன்னா பகலை பஸ்ஸில் போனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்படின்னு 4 மணிக்கு ஒரு பஸ் வரும், அதில்னா ஆள் அதிகமாக இருக்காது அப்படின்னுட்டு நேராக 4 மணிக்கு எழுந்திரிச்சு போய் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று அவுட்டரில் ஓடி போய் ஏறினேன். ஏறி உட்கார்ந்தவொடனே டிரைவர் வண்டியை நிப்பாட்டார். ஐயா நீங்கள் என்னையா பஸ்ஸில் வாரீங்கன்னு. ஏன் நான் பஸ்ஸில் வந்தால் உங்களுக்கு என்னையான்னு. இல்லையா நீங்கள் பஸ்ஸில் வராத ஆள், ஏம்மா நீ முதல்ல எந்தி, ஐயா நீங்கள் வாங்க முன்னால் இருங்கிறார். நானே ஒளிச்சிருக்க போகிறேன், அவர் என்னைய முன்னால் கொண்டு வந்து எப்படின்னா வைக்க என்ன ஆண்டவரே உட்காரு அப்படின்னாரு. ஏன்டா அப்பா அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டார். உட்காரு பாரு உலகத்தை அப்படின்னாரு. உட்கார்ந்தேன்.
அன்னைக்கு பார்த்து பஸ்ஸில் ஃபுல் கூட்டம் 4 மணிக்கு. ஏன்னா நான் சில அன்னைக்கு காரில் போகும்போப்போ அந்த ஒரு பஸ்ஸு டிரைவரும் கண்டுட்டு தான் வருவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டம். எல்லாரும் துக்கம் விசாரித்த மாதிரி, ஐயா நீங்கள் என்ன பஸ்ஸில் வரீங்க, நீங்கள் என்ன பஸ்ஸில் வரீங்கன்னு ஆணிலேருந்து பெண்ணு வரைக்கும் கேட்காங்க. எப்படி இருக்கும்? ஆண்டவரே இது என்னையா சோதனை, நான் பண்ணது தப்பு தான்ப்பா, எப்படியாவது எனக்கு காரு தாங்கப்பான்னு. அதனால் அதுக்கு ஒன்றும் ரிப்ளை வரலை. சரி எவ்வளோ நாளுக்கு காரில் ஓட்டுறான்னு சொல்லி பார்ப்போன்ட்டு அப்படி 4 மணிக்கு போய் அங்கேருந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரமே சென்னைக்கு கிளம்புறேன். சென்னைக்கு போய்ட்டு சென்னையிலேருந்து வந்து 2 நாள் கழித்து திருநெல்வேலியில் இறங்குறேன். காலையில் 4 மணி அங்கேருந்து ஒரு 4 மணிக்கு ஒரு பஸ்ஸு கிளம்பும். அதில் எவனும் பார்க்க முன்னாலும் வீட்டுக்குள்ளே ஓடிடுன்னு சொல்லி நான் வந்தேன். அந்த பஸ்ஸு அன்னைக்கு வரலை. அல்லேலூயா, ஆண்டவரை பாருங்க. அப்போ என்ன பண்ண, விடிஞ்சிட்டு எல்லாரும் பார்ப்பான், இனிமேல் இங்கே நின்று பஸ் ஏறக்கூடாது அப்படின்ட்டு பஸ்ஸுலேருந்து ரெட்டியார்பட்டி பால் பண்ணன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஊர்களோடு நடந்து அந்த பால் பண்ண ஸ்டாப்பில் வந்து நிற்கிறேன். என் ஒய்ஃபோட தம்பி கிறிஸ்டா கார், இனோவா கார், அதில் போகிறான். நான் வந்து நிற்கிறேன், அவன் என் முன்னால் போகிறான், நிற்கல போயிட்டான். அவனும் வெளியில் போட்டு தான் வரான். என்கிட்ட பேச முடியாது, ஏன்னா பேசுனா காசு கேட்டுருன்னு பையன் அவனுக்கு. அதனால யாருமே பேச மாட்டாங்க. அவன் போயிட்டான். 2வது என் சொந்தக்காரன் இன்னும் வருதேன், அவனும் அதே மாதிரி இனோவா கார் நின்று கையை காட்டிட்டு போகிறான். நானும் கையை காட்டிட்டேன். அப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேட்டேன், ஆண்டவரே நான் பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன். இது வரைக்கும் வெக்க விடாமல் அடுத்தவங்க முன்னாடி என்னை தலை குனிய விடலை நீர், இனிமேல் நான் தலை குனியாதபடி நீர் என்னை நடத்தும். நான் இனிமேல் எந்த சூழ்நிலையிலையும் உம்முட்ட கேட்காம நான் அரசியலுக்கு போகவே மாட்டேன். அல்லேலூயான்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். அன்னையிலேருந்து 4வது நாள் அதே இனோவா கிறிஸ்டா கார் தந்தார் எனக்கு. 7.5 வருஷம் கழிச்சு, அல்லேலூயா, 7.5 வருஷம் சின்ன பணமாகி ஒரு இனோவா கார் கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் தொழிலில் நான் எப்படிலாம் வந்தில் கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி திரும்பவும் என்னை ஆண்டவர் வந்தில் உயர்த்தினார். ரெண்டு பையங்களை, எனக்கு 2 பையங்க, 2 பையங்களும் ஆண்டவர்களை நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா அன்னைக்கு நடத்துகிற ஆண்டவர் இன்னைய வரைக்கும் நடத்திக்கிட்டு வர. அதே இன்னைக்கு நான் என்ன நிலைமையில் இருக்கேன்னு தெரியுமா? அன்னைக்கு ஆண்டவர் என்னை எப்படி வச்சுக்காரு தெரியுமா? அவர்கிட்ட கேட்டு அவர் வார்த்தையின்படி நடக்கிறதுனால இன்னைக்கு எனக்கு 23 கம்பெனி இருக்கு. என் கம்பெனி பேரில் 23 கம்பெனி இருக்கு. இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தில் ஒரு கம்பெனிக்கு குறைஞ்சது 80 லட்சம் ரூபா டாக்ஸ் கட்டுறேன் நான். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு சோலார் பிளான்ட்னு சொல்லி சோலார் யூனிட் ஆரம்பிக்க எனக்கு அதில் ஆண்டவர் கிருபை கொடுத்து 10,000 ஏக்கர் 5,000 ஏக்கர் அப்படின்னு சொல்லி இடம் வாங்கி சோலார் அமைச்சு இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு 5 ஆஃபீஸ், 5 பெரிய பில்டிங் திருநெல்வேலி ஊரில் எடுத்து 5 பில்டிங்லேயும் எனக்கு ஸ்டாஃப் இருக்கிறாங்க, எனக்கு மேனேஜர் இருக்கிறாங்க, செக்யூரிட்டி இருக்கிறாங்க. எல்லா செக்யூரிட்டி இருந்தாலும் நான் எங்கள் அப்பாவுக்கு பிள்ளை, அவர் எனக்கு அப்பா, அவர் தான் ஃபஸ்ட். நான் டிரைவர் இல்லாமல் வெளியில் வரவே மாட்டேன், தெரியும் அவருக்கு, சங்கருக்கு. சர்ச்சுக்கு மட்டும் நான் தான் வருவேன், நான் தான் ஆராதிப்பேன், நான் தான் துதிப்பேன், எல்லாம் நான் நடத்திட்டு இருக்கோம். என்னன்னா நான் இன்னும் நிறைய இருக்குது சொல்ல, உங்களுக்கு டைம் வந்ததில்ல போதாது. என்ன, நானும் 12 மணிக்கு நானும் ஒரு இடம் போகணும், இன்னும் இங்கேருந்து கமுதிக்கு போகணும் நான். அல்லேலூயா. என்ன, அதனால் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஒரு முழு ஜெபத்துக்கு கூப்பிடுங்க, விடிய சொல்கிறேன். இன்னும் நிறைய சம்பவம்லாம் நான் சொல்லலை. ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், இதே ஊரில் பிறந்து வளர்ந்தேன்னா எனக்கு நான் படிப்பும் படிக்கலை. 7ஆம் கிளாஸ் எக்ஸாமே எழுதலை. 6ஆம் கிளாஸ் பாஸ், 7ஆம் கிளாஸ் ஃபெயில். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நான் குறைஞ்சது என்கிட்ட படித்தவங்க பூரா பெரிய படித்தவங்க 1 லட்சம் ரூபா சேலரி வாங்குறான். என்ன, குறைஞ்சது 1 லட்சம் ரூபா, 50,000 ரூபா, 25,000 ரூபா, 20,000 குறைஞ்ச ஸ்டாப்பே கிடையாது என்கிட்ட. அல்லேலூயா. என்னை ஆண்டவர் வல்லமையாக வந்து ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறார். என்னன்னா காலையில் பைபிள் ப்ரேயர், அப்போ என்ன சொல்லுறோ அதை மட்டும் தான் செய்வேன். எத்தனை கோடி ரூபா பிஸ்னஸ் கொடுத்தாலும் நீ போவேன்,
வேண்டாம் அப்படின்னா வந்துடுவேன். அல்லு லுய்யா. ஆமாம், அதுக்காக வேண்டி அப்பா சொல்லிட்டாரு போயிட்டு என்னடா கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படவும் கூடாது. அப்படி வருத்தப்பட்டு நம்ம அதில் கை வச்சா ரெண்டாவது பிடுங்கிக்கிட்டு போயிடும். ஏன்னா அந்த அனுபவத்தை கொடுக்க நான் 2 ட்ரிப்பு என்னை ஆண்டவர் என்னை வந்துல உலகத்தை படித்து படித்து தந்து 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 இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் என் பையன் இப்போ அபுதாபியில் இருக்கிறான், மூத்தவன். சின்ன ஒரு மெக்கானிக்கு, மரைன் மெக்கானிக் முடித்தார், யூகேயில் கிடச்சது, நாங்கள் விடலை. இப்போ என்னுடைய ஆஃபீஸில் சென்னையில் உட்காந்து அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இன்னொரு நாள் நாங்கள் குடும்பமாக வரோங்க இங்கே, என்ன அல்லேலூயா. ஆமாம். அதுக்கப்புறம் மாமா சொல்ல மறந்துட்டேன், இன்னும் ஒன்றே ஒருயா. நான் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா இந்த சபைக்கு எனக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. அல்லேலூயா. நான் பள்ளியூரில் ப்ரே பண்ணிட்டு ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு, அப்போ எங்கள் மாமா தான் சொல்கிறேன், எங்கள் மாமா கடை வச்சுருக்காங்க இங்கே. அல்லேலூயா. அப்போ மாமாவுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. அல்லேலூயா. ஆமாம். அப்போ முதல்ல பேச மாட்டாங்க யாரும், ஏன்னா அப்பா அங்கே போனதுனால அப்பாவும் மாமாவும் பேசிக்கிடுவாங்க. அப்போ மாமாவுக்கு 2வது பையன் குழந்தைவேல்னு சொல்லி ஒரு என் மச்சின ஒரு இருந்தான். அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஆண்டவர் என்னைய 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு அவனுக்கு அப்படி ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. அப்போ நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடித்து எந்திரிக்கவும் காலையில் 9 மணிக்கு நீ அங்கே போகிற, அங்கே போய் அவங்கிட்ட சுவிசேஷத்தை சொல்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நான் வந்தாச்சு மாமா வீட்டுக்கு, நானும் என் ஃப்ரெண்டு சங்கரும் வந்தோம். மாமாவுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்போது எங்கள் அத்தை வந்தோடனே ஐயா வாங்க வாங்கன்னு கேட்டுச்சு. மாமா அப்படியே பார்த்துட்டு என்னவா அப்படின்னாங்க. இல்லை, குழந்தைக்கு ஜெபம் பண்ண சொன்னார் ஆண்டவர். சரி பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு மாமா போயிட்டாங்க. நானும் அந்த பையனும் உட்காந்து அவங்ககிட்ட உட்காந்து ஆண்டவர் பற்றி பேசி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் போன உடனே ஆண்டவர் நில்லுன்னாரு. நின்னேன். இன்னொரு குடும்பத்துக்கு நீ ஜெபம் பண்ணணுன்னாரு. யார் குடும்பம் தெரியுமா? மலையாண்டி குடும்பம் தான். அல்லேலூயா. இப்போ சொல்கிறேன், அதை அன்னைக்கு வந்தெல்லாம் தெரிஞ்செடுத்தார ஆண்டவர் 2 குடும்பத்துங்க. அல்லேலூயா. நான் அவங்க வீட்டை போய் சொல்ல அனுமதிக்கலை. காட்டுக்குள்ளே நின்று 2 பேரும் ப்ரேயர் பண்ணோம் முழங்கால் போட்டு. அப்போ எப்படின்னா அவங்க மாமா தான் அங்கே சாமி கொண்டாடி இந்த கோயிலில். அல்லேலூயா. அப்போ 2 பேரும் அவங்களுக்கு வேண்டி கிட்டத்தட்ட ஒரு 1 hour நின்றுருப்போம் முழங்காலில் ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டோம். இது யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. எங்கள் அம்மாவுக்கு தெரியும், மாமாவுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, குழந்தைக்கு தெரியும். அதுக்கப்புறம் என் மாப்பிள்ளை கடவுளுக்குள்ளே வந்துட்டான். அவன் மறிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டான் இல்லையா மாமா குழந்தை. அதுக்கப்புறம் தான் மாமாவும் அத்தையும் லைட்டாக தொட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அதுக்கப்புறம் பிஸி மேன் ஆகிட்டேன். அப்புறம் இங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. ஒரு நாள் இங்கேருந்து ஒரு பாஸ்டரை கூட்டிகிட்டு மாமா வந்தாங்க வீட்டுக்கு. அன்னைக்கு தான் மாமா ரசிக்கப்பட்டிருக்காங்கிறது எனக்கு தெரியும். அன்னைக்கு நான் உலகத்தா மாதிரி சுற்றுறேன். அல்லேலூயா. செருப்பை கழட்டி 2 செவுட்டில் அடித்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. ஏண்டா நான் ஒன்றை அனுப்பி போய் சொல்ல சொன்னேன், இன்னைக்கு அவங்க ரசிக்கப்பட்டாங்க, நீ ஊர் சுற்றுற அப்படின்ட்டு எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு அது அப்போது. அதுக்கப்புறம் ஏன்னா ஆண்டவர் அன்னைக்கு விதைச்சார். நான் சொல்லிட்டு போயிட்டேன். இன்னைக்கு இந்த 2 குடும்பம் தான் இங்கே இருந்து வராங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் இத்தனை வருஷம் ஆச்சு இங்கே எல்லாரும் ஒன்று செய்யணும். அல்லேலூயா. இன்னும் அடுத்த ஆண்டுக்குள்ளே இங்கே இருந்து இருக்க ஆத்மா பூரா வரணும். அல்லேலூயா. இன்னையிலேருந்து அதுக்காக வேண்டி நானும் ப்ரேயர் பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்களும் ப்ரேயர் பண்ணணும். இந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள் பூரா சந்திக்கப்படணும். அல்லேலூயா. ஏங்க மோசமான ஆள் நான் சந்திச்சிட்டேன். எங்கள் மாமா எவ்வளோ மோசமானாலும் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. செவுத்தில் கீழேருந்து மேலே வரைக்கும் போட்டோம் மாமா வீட்டில். ஆமாம், அவ்வளோ போட்டாக்கு மத்தியில் தான் மாமா இருப்பாங்க. பூஜை அப்படி நடத்துவோம். இப்பவும் என் மச்சனை பெரியவருக்கான அப்படி தான் இருப்பான். அவன் என்ன நேரமும் இப்படியே தான் நிற்பான். அல்லேலூயா. நம்மளே மாற்றின தேவை. இவங்கெல்லாம் எம்மா தரோம். அல்லேலூயா.
இன்னைக்கு பிடிக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வந்து கொடுக்குறது தான். நம்ம ஆத்மாவை தேடும். ஒரு ஆத்மா நம்ம அவன் கேட்கல. எதுத்தால வந்தா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சொன்னால் சொல்லிருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. விதைக்குது நம்மளா இருந்தாலும் அறுவடை அறுக்கிறது அவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் யாருக்குமே நம்ம எதிர்த்தால வரக்கிட்ட சொல்லாமல் போகவே கூடாது. என்ன வந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வாங்க. எல்லா ஆத்மாவும் சந்திக்கப்படும். ஏன்னா ஒரு ஆத்மா சந்திக்கப்பட்டா பரலோகத்தில் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. ஏசப்பா நமக்காண்டி மட்டும் ரத்தம் சிந்தலை. அல்லேலூயா. அவங்களுக்காண்டி ரத்தம் சிந்தி இருக்காங்க. அந்த அன்பை புரிய வச்சுட்டா போதும். அவ்வளோதான். அந்த காரியத்தை புரிய வச்சுட்டா போதும். தெரியுது தெரியல. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி, பாட்டன் சொன்ன மாதிரி, ஆண்டவர் ஒன்றையும் நேசிக்கிறார் அப்படி சொல்லிட்டு போயிருங்க. அவ்வளோதான். தன்னால் வந்துடுவான். ஒரு நாள் ஆண்டவர் சந்திப்பார். சந்திக்காமல் விட மாட்டார். நீங்களும் நானும் சொல்லணுன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த பகுதி மக்கள் வந்து தான் ஆகும். இது பெரிய சபையாக மாறத்தான் போகுது. அல்லேலூயா. இல்லை நீங்கள் பார்க்க எனக்கு தெரியும். ஏன்டா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன பெரிய சபையாக மாறும். ஆமென். அதனால் நான் பண்ணாலும் சரி, பாஸ்டர் பண்ணாலும் சரி, இல்லை யார் வந்தாலும் சரி, இது கண்டிப்பாக மாறும். இது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. இப்போ இல்லை, அன்னைக்கு போட்ட விதை. அல்லேலூயா. ஆமென். இப்போமா அன்னைக்கு பாஸ்டர் வந்து கேட்கும்போது எங்கள் அப்பா மாமா சொன்னோடனே எங்கள் அப்பா 1 ஏக்கர் என்ன எல்லா இடத்தையும் எடுத்து தான் வந்து சொன்னாங்க. அன்னைக்கே பூரா எழுதி இருக்கலாம், எழுதாமல் விட்டாங்க. அல்லேலூயா. இப்பவும் ஒன்றும் ஓடி போல. அல்லேலூயா. நம்ம தான் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் பாரப்பட்டு செபிக்கணும். ஒரு ஆத்மா சந்திக்கப்பட்டால் போதுங்க. இன்றைக்கி எங்கள் ஊரெல்லாம் பாருங்கள். அங்கே நான் இருக்கிற முனைஞ்சிப்பட்டியிலலாம் நானும் பாஸ்டரும் வந்துல நாங்கள் 3 பேர் தான் இருப்போம் சபையில். 3 பேர் தான். 3 எங்கள் ஒய்ஃபு, சின்ன பிள்ளைங்க. ஒரு பேர் தான் வந்து துதிப்போம், பாடுவோம், எல்லாம் செய்வோம். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டு எல்லாருக்கும் தெரியுது. இப்பவும் சொல்கிறேன், எங்கள் ஊரில் அந்த பகுதியில் நமக்கே தெரியாமல் ஆண்டவரை நேசித்து ப்ரேயர் பண்ணுற குடும்பம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 76 பேர் இருக்கிறாங்க அங்கே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உனக்கு தெரியாமல் இங்கே 76 பேர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பேர் இப்போ வந்துல அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் தான் எல்லாமே தெரியும். இருந்தாலும் பாரம்பரியத்துக்குள்ளே போய் அப்படியே அதை ஒட்டி வெளியே வர கொஞ்சம் சிக்கல் பட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், அந்த வார்த்தை அவங்க இதயத்தில் இருந்து வேலை செய்யும். அல்லேலூயா. இதுதான் நாங்கள் அப்படி நிறைய ஆத்மாவை கொண்டு வந்தனால சொல்கிறேன். ஆமாம், பெருசிய லெவலெலாம் இது பண்ண வேண்டாம். அல்லேலூயா. மணி 12. ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லிட்டு வந்துல முடிச்சிடையா. எல்லாரும் எடுப்போம். அல்லேலூயா. பைபிள் எடுப்போம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆதியாகமம் 24:40.